வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2025 நடந்தது இல்லையா, அதனுடைய மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 2/3/2025 2025 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதில் மொத்தம் எத்தனை ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 36 ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? இது பார்த்து முடிச்சிடலாம். எக்ஸாம் ஆர்ஆர்பி என்டிபிசி தான் என்னோட டார்கெட்டே மேக்ஸிமம். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல போஸ்டிங்ஸ் எல்லாமே ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் டார்கெட் பண்ணி முடிக்கிற மாதிரி இந்த 36 ஷிஃப்ட்டும் எக்ஸாம் வரைக்கும் முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட. அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் அதையும் நான் கிட்டத்தட்ட ஒரு 117 ஷிஃப்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 27 ஷிஃப்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் இப்போ மீதி ஒரு 90 ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குது. என்னால் அதிகபட்சம் 80லேருந்து 90 ஷிஃப்ட் கொஸ்டின் உறுதியாக பண்ண முடியும். மேக்ஸிமம் நான் 117 ஷிஃப்ட்டும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு 12 மணி நேரம் வேலை நான் இருக்கேன். அதனால் என்னால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் போட முடியல. வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை. நான் 8 மணி நேரம் வேலையில் இருந்தேன்னா என்னால் நிறைய செஞ்சு கொடுக்க முடியும். பட் 12 மணி நேரம் வேலையில் இருக்கனால என்னால் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் லீவும் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் என்னால் ஒரு 80% வரைக்கும் என்டிபிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னால் கவர் பண்ண முடியும். சரிங்களா? அதை பண்ணி கொடுத்துருவேன். மேக்ஸிமம் ஜூன் மே இப்போ ஏப்ரல் மே 15க்குள்ளே மேக்ஸிமம் இதெல்லாம் முடிச்சிருவேன். சரிங்களா? அடுத்து வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் கொஸ்டின். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளில் ஃபஸ்ட் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டில் இது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் 5ஆல் வகுப்படணும் அப்படின்னா அதனுடைய யூனிட் டிஜிட்டோட மதிப்பு என்னவாக இருக்கணும், 5 அல்லது 0 இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஒரு எண்ணோட மதிப்பு யூனிட் டிஜிட்டில் 0 அல்லது 5 இருந்தால் அந்த எண் 5ஆல் வகுப்படும். அதே ஒரு நம்பர் 3 அல்லது 9ஆல் வகுப்படணும்னா அதனுடைய இலக்கங்களுடைய கூடுதல் சம் ஆஃப் தி டிஜிட்ஸோட மதிப்பு 3ஆலையும் அல்லது 9ஆலையும் முறையை வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 3ஆலையும் 9ஆல் வகுப்படும். ஆமாம், இதுவும் கரெக்டு. அடுத்த கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, a number is divisible by 66 if the sum of its digital is divisible by 3 and the digit at unit place is an even digit. ஒரு எண் 6ஆல் வகுப்படணும்னா அதனுடைய இலக்கங்களுடைய கூடுதல் 3ஆல் வகுப்படணும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இலக்கங்களுடைய யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும்னா 2 ஈவன் டிஜிட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா, அந்த எண் 2 அல்லது 3ஆல் 2 மற்றும் 3ஆல் வகுப்படக்கூடிய என்ன இருந்துச்சுன்னா அது 6ஆல் வகுப்படும். சரிங்களா? இப்போது எது தப்பான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, a number is divisible by 11 if the sum of the digits is divisible by 11. இல்லை, ஒரு எண் 11ஆல் வகுப்படணும் அப்படின்னா அதுக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஒற்றை இலக்கங்கள் ஆட் டிஜிட்ஸ், சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸு, அப்புறம் சம் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ், sum of odd digits அப்புறம் sum of even digits. ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதலும் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதலும் வித்தியாசம். சரிங்களா? வித்தியாசம் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் 0 அல்லது 11ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருந்தால் மட்டும்தான் அது 11ஆல் வகுப்படும். ஸோ ஆன்சர் இதுதான் தப்பு. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க, நாட் கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் 3வது தான் ஆன்சர். அடுத்ததான் பிங்க் 25 புக்கம் ஒரு புக்கு 14 ரூபா விதத்துலையும் வாங்குறாங்க. அடுத்து 40 பேனா ஒரு ஒரு பேனா 7 ரூபா விதத்துலையும் வாங்குறாங்க. அடுத்து 15 பென்சில் ஒரு பென்சிலோட விலை 6 ரூபா விதத்தில் வாங்குறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறான். ஆவரேஜ் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். சரிங்களா? அப்போ 25 புக்கோட மொத்த விலை என்னவா இருக்கும், 25 × 14 கூட்டல் 40 பேனாவோட விலை என்னவா இருக்கும், 40 × 7 கூட்டல் 15 பென்சிலுடைய விலை என்னவா இருக்கும், மொத்த விலை 15 × 6 வகுத்தல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 25 புக்கு, 40 பேனா, அடுத்ததாக 15 பென்சில். ஸோ இதோட கூடுதல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் 720 சொல்லி வரும். இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டினீங்க அப்படின்னா 720 வரும். கீழே என்ன இருக்குது, 40 80. சடி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளோட விலை என்னவா வரும், ஸ்டேஷனரி பொருளுடைய விலை ஒரு 9 ரூபா சொல்லி வரும் ஆவரேஜ் ப்ரைஸ். அடுத்ததாக a number when increased by 15% gives 2490. ஒரு பொருள் 50% இன்க்ரீஸ் ஆகும் போதில் அந்த ஒரு நம்பர் 50% இன்க்ரீஸ் ஆகும் போதில் அது 2490 மாறுது அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறேன். ஸோ 100% அந்த நம்பராக எடுத்துக்கலாம். இப்போ 50% இன்க்ரீஸ் ஆகுது. 50% இன்க்ரீஸ் ஆகும் போதில் அந்த நம்பர் என்னவாகுது,
2490 சொல்லியிருக்கு. அப்போது 150% வந்து 2490 அப்படின்னா 100% மதிப்பு என்ன வரும்? 2490 அப்பான் 150 இன்ட்டு 100 அடி எடுத்தீங்க அப்படின்னா 10 ஒரு நிமிஷங்க. எஸ் 10னா அடுத்து 2 3 இங்கே 830 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சாரிங்க, 3 எடுத்தீங்கன்னா 3 15 8 3 24. தென் த நம்பர் இஸ் 150%ன்றது ஒரு நிமிஷங்க, ஒரே நிமிஷங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன். ஒரே நிமிஷம். கணக்கில் என்ன வரும்? 100% மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% மதிப்பு 2490 அப்பான் 150 சொல்லியிருக்கோம். இன்ட்டு 100% இன்ட்டு 100 அடி எடுத்தீங்கன்னா 0. அடுத்து 2 10 3 15. எஸ், இது 3 எடுத்தீங்கன்னா 830 சொல்லி வரும். 830 இன்ட்டு 2 = 1660 அந்த நம்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 பேங்க் வந்து ஏ அண்ட் பின்னு சொல்லி 2 பேங்க் இருக்குது. அந்த வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க 3% அப்புறம் 6% வட்டி விதத்தில் வந்து கொடுக்குறாங்க தனித்தனியாக. டேவிட் வந்து மொத்தமாக வந்து 360,000 வந்து அந்த பேங்க்ல வந்து ஒவ்வொரு பேங்க்லேருந்து வாங்குறான். சரிங்களா? அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பே பண்ணுறான். அப்படின்னா டேவிட் வந்து 3 வருஷம் கழிச்சு அவன் செலுத்தக்கூடிய அந்த வட்டியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சொல்லி கேட்குறான். ஒரு பேங்க்ல என்ன பண்ணுறான்? 3.5% வாங்குறான், இன்னொரு பேங்க்ல வந்து 6% வாங்குறான். அப்போது ஏ மைனஸ் பி 2 பேங்க் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட வித்தியாசம் வந்து 6 - 3.5 = 2.5% தான் அவனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ள வித்தியாசம், எஸ்ஏயோடைய டிஃபரன்ஸ். சரிங்களா? எஸ்ஏயோடைய டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கேட்குறாங்க? பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அவனுடைய வட்டி என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்க் இடையே உள்ள வட்டியினுடைய வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ = பிஆர்டி அப்பான் 100. சாரி, இது வந்து என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது பிரின்சிபல் எவ்வளவு? 3,60,000 இன்ட்டு 2.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைம் வந்து 3 years வகுத்தல் 100 அப்படி எடுத்தீங்கன்னா 0. இது வந்து எப்படி எழுதலாம்? 5/2 5/2னா 18 18 × 5 90 90 × 3 2700 தான் ஆன்சர். ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா 2700 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்து எ பஸ் ட்ராவலிங் 55 km/h டு கம்ப்ளீட் த ஜேர்னி இன் 8 hours. 8 மணி நேரத்தில் வந்து ஒரு பஸ் வந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது 8 மணி நேரத்தில் அந்த தூரத்தை வந்து அடைஞ்சிருது. இப்போது எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த பஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அது வந்து சேம் டிஸ்டன்ஸ் வந்து 20 மணி நேரத்தில் கிடக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, இந்த டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு இன்ட்டு டைம் கான்செப்ட் படி 55 × 8 டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதை வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா பெருக்கி வந்து விட கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அடுத்து வந்து வகுக்க தான் போகிறோம். அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க? இப்போ ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீடோட மதிப்பு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 55 × 8 டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ். டைம் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்கணுமா? 20 மணி நேரத்தில் கிடக்கணுமா? அப்படின்னா ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி எடுத்தீங்க அப்படின்னா 2 எடுத்தீங்கன்னா சாரி 11 அடி 5 அடி எடுப்போம். 11 இங்கே 4 இங்கே 4 அடி எடுத்தீங்கன்னா 2 = 22 km/h வேகத்தில் போனாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 மணி நேரத்தில் வந்து கடந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்கலாம். கான்செப்ட் என்னன்னா 1/(x⁻−1) = என்ன வரும்? x⁻1 சொல்லி வரும். சாரி 1/(-x⁻n) = x⁻n சொல்லி மாறும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இது தெரிஞ்சுனா தான் இந்த கணக்கு வந்து போட முடியும். இது தனியாக போடலாம். சாரி, அப்போ நான் இதோட மதிப்பு என்ன வரும்? 1/7⁻−4 வரும். இங்கே 1/9⁻4 சொல்லி வரும். அடுத்து 1/5⁻4 சொல்லி வரும். இதோட மதிப்பு என்ன வரும்? 7/4 + 9/4 + 5/4. சரிங்களா? இது எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா கடைசியில் 9587 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தெரியுங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து கணக்கு போட முடியும். அடுத்து த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் முதல் 11
ஈவன் நம்பர்ஸ் இரட்டை இலக்க எண்களுடைய சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்னன்னா ஆவரேஜ் ஆஃப் n ஈவன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n+1ன்றதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஸோ முதல் எண் இரட்டை இலக்க எண்களுடைய சராசரி கான்செப்ட் என்ன? n+1. என்னோட மதிப்பு இங்கே என்ன? 11 + 1 = 112ன்றதான் ஆன்சர். 111 + 1 = 112ன்றதான் ஆன்சர். அடுத்ததா 2 pipes A and C can fill a tank in 10 hours 15 hours. A அப்புறம் C ரெண்டு பைப் வந்து தனித்தனியாக வந்து 10 மணி நேரம் 15 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டி நிரப்புது. இப்போ A வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி எல்லா நேரம் வந்து அது வேலை பார்க்குது. C வந்து ஓப்பன் ஃபார் 30 minutes, தென் ஃபைண்ட் த டைம் நீடட் ஃபார் த டேங்க் டு பி ஃபில்ட். A வந்து முழுமையாக வந்து அந்த டேங்க் நிறைய வரைக்கும் திறந்து விட்றாங்க. C வந்து வெறும் அரை மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து A C 10 மணி நேரத்தில் நிரப்புது, இது 15 மணி நேரத்தில் நிரப்புது. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும்? இதோட எல்சிஎமாக இருக்கும். எல்சிஎம் என்ன? 30. அப்போ ஒரு மணி நேரத்தில் அந்த டேங்க் வந்து ஏ பைப் எவ்வளோ நிரப்பும் பார்த்தீங்கன்னா 3 பங்கு நிரப்பும். பி பைப் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து 2 பங்கு நிரப்பும். சரிங்களா? அப்போது இப்போ வந்து பைப் ஏ வந்து ஃபுல்லாகவே வேலை பார்க்குது. பைப் ஏ வந்து ஃபுல் டைமாக வேலை பார்க்குது. பைப் சி வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க? அரை மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போது ½ an hour. அப்போது 1 ஹவரில் வந்து 2 பங்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ½ an hourல வந்து எவ்வளோ வேலை பார்க்கணும்? பைப் சி ½ an hourல ஒரு பங்கு வேலை பார்த்து முடிச்சிருக்கும். சரிங்களா? அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 30லேருந்து இப்போது ரிமைனிங் கெப்பாசிட்டி, டேங்கோட கெப்பாசிட்டி என்ன வரும்? ரிமைனிங் கெப்பாசிட்டி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 30 - 1 = 29. சரிங்களா? அப்போ இந்த 29 யூனிட் டேங்கோட மதிப்பை தான் வந்து ஏ பைப் வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பியிருக்கும். ஸோ 29 வகுத்தல் டைம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் 29 வகுத்தல் அதோட எஃபிஷியன்சி என்ன? 3 ஈக்குவல் டு 9 - 27 மிச்சம் 2 வகுத்தல் 3 ஹவர்ஸில் வந்து இந்த பைப் வந்து இந்த டேங்க் வந்து முழுமையாக வந்து நிரம்பியிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் மதிப்பு கொடுத்தாங்க, அதோட டோட்டல் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து என்ன கேட்குறான்? ஸோ 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? -xy/-xy/100 தான் ஃபார்முலா. சரிங்களா? சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றணும். 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்து அதை சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா x+y - x×y/100. சரிங்களா? அப்போ இந்த கான்செப்ட் படி போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 8 × 9 - 8 × 9 வகுத்தல் 100 ஈக்குவல் டு என்ன வரும்? 17 - 0.72. 17 1 16 16 + 36 சரி 28% தான் ஆன்சர். சிங்கிள் டிஸ்கவுண்ட் மதிப்பு 16.28%. அடுத்து which of the following number is greater of all? இதோட விரிவாக என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.070707 அப்படி போய்கிட்டே இருக்கும். இதோட மதிப்பு 0.7 தான். இதோட மதிப்பு என்ன வரும்? 0. 0.7 - 0 7/99 வரும். சரிங்களா? அதோட மதிப்பு 0.777777 சொல்லி போய்கிட்டே இருக்கும். இதோட மதிப்பு 0.7 - 0/90 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் இருக்கிறதுலே வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஏன்னா 7க்கு அப்புறம் வரிசையாக போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து 1 ஆக்குறது வந்து ரொம்ப ஈஸி. இதோட கம்பேர் பண்ண மொத்தத்தில் இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். இதோட மதிப்பு மட்டும் ஒரு நிமிஷம் பவர் வேறு போயிடுச்சு. (7/9) சொல்லி வரும். இது வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 770 போகாது 700. அப்போது 0.070 700 97 0.8763 மிச்சம் 70 0.777 போகும். 0.077777 போகும். ஸோ இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா
நல்லா கவனிங்க. இதோட வந்து 0.7 அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்ன வரும் 0.00000 போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் இதில் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. அடுத்ததாக அபய் பாரத் கேன் கம்ப்ளீட் எ சர்டன் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 9 and 11 days ரெஸ்பெக்டிவ்லி. அபையும் பாரத் வந்து தனித்தனியாக வந்து ஒரு வேலையை வந்து 9 மற்றும் 11 நாட்கள் வந்து வேலை முடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு வந்து பரத் வந்து அந்த வேலையை விட்டு நின்றான். அப்படின்னா how many days will அபய் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க்? ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அபய் வந்து எத்தனை நாள் வேலை முடிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 பேருடைய எஃபிஷியன்சி. ஸோ இது தனித்தனியாக அவங்க செய்யக்கூடிய வேலையோட நாட்களுடைய எண்ணிக்கை. அப்படின்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும்? 99 சொல்லி வரும். அப்போது அபையோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 11. பாரத்தோட எஃபிஷியன்சி 9 சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து அவன் வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையினுடைய மதிப்பு, டோட்டல் ஒர்க். இங்கே என்ன வரும்? இங்கே நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ வந்து 2 பேர் சேர்ந்து வந்து 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போது 3 நாள் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய மொத்த வேலை என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 × A+B இருக்குமா? 3 நாள் அவங்க செஞ்ச வேலை. சாரி, அபய் பாரத். எஸ். அப்போ 3 × அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 11 × 9 = 20. அப்போது 60 ஒர்க் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க. இப்போ 3 நாள் கழிச்சு வந்து பரத் போயிட்டான். மீதி வேலையை வந்து யார் செய்கிறா? அபய் மட்டும்தான் வேலை செய்கிறான். அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு 99. அதுலேருந்து வந்து 60 போச்சு. 60 ஒர்க்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மிச்ச ஒர்க் வந்து 39 இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இப்போ யார் செய்கிறா பார்த்தீங்கன்னா அபய் மட்டும்தான் செய்கிறான். அபய் வந்து எவ்வளோ நல்லா செய்வான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 39. ரிமைனிங் ஒர்க்கு வகுத்தல் அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? அபையோட எஃபிஷியன்சி 11 = 3 6/. எஸ், 3/11 தான் ஆன்சர். பட் இவங்க வந்து கணக்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்க? ட்ரிக்கியாக நல்லா கவனிங்க. 3ஆல் வந்து மேலே எங்கேயும் பெருக்கியிருக்காங்க. ஸோ ட்ரிக்கியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3ஆல் மேலே எங்கேயும் பெருக்கியிருக்காங்க. பெருக்குனா அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 33. 43 160. அதுலேருந்து ஒரு 3 கழிச்சிங்கன்னா 117 வகுத்தல் 33 தான் ஆன்சர். சரிங்களா? இங்கே ட்ரிக்கியாக பண்ணியிருக்காங்க கடைசியாக, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா the difference between two numbers is 1/5 of their sum. ஸோ 2 எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம், 2 எண்கள் வந்து x y சொல்லி எடுத்துக்கலாம். 2 எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து அதனுடைய கூடுதலில் 5 1 பங்காம். அப்படின்னா அவங்களுடைய சம் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 45 சொல்லி கொடுத்தாங்க. அவருடைய எல்சிஎம் வந்து எவ்வளோ கேட்குறாங்க? ஃபைண்ட் தி எல்சிஎம். அப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் என்ன வரும்? x - y = 1/5 × 5 45. அதோட மதிப்பு என்ன வரும்? 9 சொல்லி வரும். x - y யோட மதிப்பு 9, x + y யோட மதிப்பு 45. அப்போது அப்படின்னா இங்கே x + y யோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 கொடுத்தாங்க. x - y யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x - y யோட மதிப்பு 9 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2x ஓட மதிப்பு என்ன வரும்? ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 54 சொல்லி வரும். அப்போ x ஓட மதிப்பு 27. அப்போ y யோட மதிப்பு என்ன வரும்? y யோட மதிப்பு ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா y யோட மதிப்பு வந்து 18 வரும். ஸோ 2 எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் ஆஃப் 27/18 என்ன வரும்? அடி கொடுத்தீங்கன்னா 9. ஸோ 9. அடுத்து மீதி என்ன இருக்கும்? 3 2 3 × 2 = 93 27 54 நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். த வால்யூம் ஆஃப் அ கியூப் இஸ் 658,503 cm3. வாட் இஸ் த ட்வைஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு? ஸோ கியூபுக்கு கனசதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? கனசதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா, கனசதுரம் பரப்புக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா a3. அப்போ a3ஓட மதிப்பு 658,503 அப்படின்னா a3ஓட மதிப்பு 658,503 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும்? இதோட மதிப்பு 87 கியூப்னு சொல்லி மாறும். ஸோ 87 கியூப். ஏ கியூப்போட மதிப்பு 87 கியூப்பு. அப்போ ஏவோட மதிப்பு 87. அப்படின்னா ட்வைஸ் ஆஃப் தி ஏ என்ன கேட்குறாங்கன்னா லென்த்தோட ட்வைஸ் மதிப்பு என்ன வரும்? 160 ஒரு 14 174 சென்டிமீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து கியூப் போடுறது ரொம்ப ஈஸி தான். பட் அதை நான் சொல்லித்தரேன் இன்னொரு ஸ்டெப்பில். அது கொஞ்சம் லென்த்தி ஸ்டெப்பு. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன்? கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் சொல்லி கேட்குறாங்க.
சரி கரண்ட்டை போட்டு விடுங்களா, கரண்ட்டு வேறு இல்லை. 24/75, 24/35, 31/45, 11/16, 17/25. இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இதோடைய வித்தியாசம் என்ன, இந்த ஃப்ராக்ஷனுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 11, இங்கே வந்து 14, இங்கே வந்து என்ன வரும் 5, இங்கே வந்து 8. எஸ், அப்போது இதோடைய எல்சிஎம் எடுத்திங்கன்னா 11, 14, 5, 8 இதோட எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், அடா கரண்ட் வேறு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியும் இருக்கு. 8 என்ன பண்ணணும், 11 14 × 5 × 8, இங்கே 14 × 11 × 5 × 8, இங்கே 5னா 11 × 14 × 8, இங்கே 11 × 14 × 5. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 5 அடி எடுத்தீங்கன்னா 7 எடுத்தீங்கன்னா 2 தடவை போகும். ஏழு எடுத்திங்கன்னா இதை வந்து 7 14, 5 35, இங்கே 5 போயிடும். சரிங்களா, அப்போது 24 × 11 × 2 × 8. அடுத்ததாக இங்கே 45, 5 அடி எடுத்திங்கன்னா 9 தடவை போகும். சரிங்களா, 9. அடுத்ததாக இல்லைங்க, சாரி, இந்த மெத்தட் கிடையாது. இந்த மெத்தடில் போட்டோம்னா அது வந்து ரொம்ப லென்த்தி. இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போகிறோங்க, சாரி, 24/35 சொல்லி ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 31/45 நமக்கு இருக்கையிலே ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 24 × 45 அதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1680 சொல்லி வரும். இதோட மதிப்பு 31 × 35 மதிப்பு 1085 சொல்லி வரும். ஸோ இருக்கிற ஸ்மாலஸ்ட் என்ன இதுதான். அப்போ இந்த செட்டை வந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணுங்கள். அடுத்து கேரி ஓவர் பண்ணிங்கன்னா 31/45. அடுத்த கீழே என்ன இருக்குது, 11/16. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 31 × 16 இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சாரிங்க, ஒரே நிமிஷம் என்ன வரும், 24 900 24 × 45 ரொம்ப நேரம் ஆக்கிட்டேனே. ஸோ 24 × 45 என்ன வரும், 4 5 5 100 120. அடுத்தது இங்கே 24 96. ஸோ என்ன வரும் 1080ங்க. சாரிங்க, என்னடா இவ்வளோ ஒரு அடுத்து தப்பு பண்ணுறானே யோசிச்சுட்டு இருந்தேன். சாரி. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும், 1080 அப்படின்றப்போ என்ன நடக்கும், இருக்கையில் வந்து ஸ்மாலஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1085, இது 1080. ஸ்மாலஸ்ட் எது 1080 தான். ஸோ இது வந்து அடுத்து வந்து அப்படியே கேரி ஓவர் ஆகும். அப்போ 24/35 இன்ட்டு அடுத்த நம்பர் என்ன இருக்குது 11/16. ஸோ இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 16 24 385 வரும். இங்கே அடுத்ததான் இங்கே வந்து 384 சொல்லி வரும். இதோட மதிப்பு 385. இதோட மதிப்பு 384. இதில் ஸ்மாலஸ்ட் அது 384 தான். ஸோ இது வந்து அடுத்து அப்படி கேரி ஓவர் ஆகும். கேரி ஓவர் ஆகும் மொத்தத்தில் 24 × 24/35. அடுத்த கடைசி என்ன இருக்குது 17/25. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 24 25 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 600 வரும். இங்கே 595 வரும். சரிங்களா, அப்போ இருக்குல்லையே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன
595 தான் கடைசியில் ரெண்டுக்கும் வந்து கடைசி ஸ்மாலஸ்ட் எது 595 தான். ஸோ அதோட நம்பர் என்ன 17/25 ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஸ் நடக்குது. அந்த ரேஸில் வந்து an athlete covers a distance 366 மீட்டர் in 61 செகண்ட். 366 மீட்டர் வந்து 61 செகண்ட் கிடக்குறான் ஃபர்ஸ்ட் லேப்பில், முதல் சுற்றில். அடுத்து he covers the second lap of the same length. ரெண்டாவது வந்து அதே சேம் லென்த் வந்து 183 செகண்ட் வந்து கிடக்குறான். அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன கேட்குறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் இதில் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் லேப்பில் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு 366 மீட்ரு. அவங்களுடைய டைமிங் எவ்வளவு 61 செகண்டு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு என்ன இருக்கும்னா டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் என்ன வரும் 366 வகுத்தல் 61 ஈக்குவல் டு என்ன வரும் 6ன்னு சொல்லி வரும், 6 மீட்டர் பர் செகண்ட். ரெண்டாவது வந்து ரெண்டாவது டிஸ்டன்ஸ் ரெண்டாவது லேப்பில் வந்து அதே சேம் டிஸ்டன்ஸ் 366 மீட்டரை, ரெண்டாவது டைம் எவ்வளவு 183 செகண்டில் கிடக்கிறான். அப்போ அவனுடைய ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 366 வகுத்தல் 183, இதோட மதிப்பு என்ன வரும் அடி கொடுத்தீங்கன்னா 2 மீட்டர் பர் செகண்ட். இப்போது ஃபஸ்ட் லேப்பில் அவனுடைய ஸ்பீடு தெரியும், ஸ்பீடு 1ஓட மதிப்பு நமக்கு தெரியும், ஸ்பீடு 2ஓட மதிப்பு தெரியும். அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா 2xy அப்பான் x + y. என்ன வரும் 2 × 6 × 2 வகுத்தல் 6 2 கொடுத்தீங்கன்னா 8, சாரி கொடுத்தீங்கன்னா 4, சாரி இது சுருக்கினீங்கன்னா கடைசியில் என்ன வரும் 3ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 3 மீட்டர் பர் செகண்ட்ன்றதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், சாரிங்க. இந்த சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 655. ஒரு 5 எண்களுடைய கூடுதல் வந்து 655 சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 எண்களோட ஆவரேஜ் வந்து 78, மூணாவது எண் வந்து 104. அப்படின்னா ரிமைனிங் 2 நம்பருடைய ஆவரேஜ் வந்து என்ன கேட்குறாங்க. ஃபஸ்ட் மொத்தத்தில் 5 நம்பர்களுடைய ஆவரேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 655. ஸோ 5 எண்கள் வந்து எப்படி இருக்கலாம் 5xோட மதிப்பு 655. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 78. அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பருடைய கூடுதல் வந்து எவ்வளோ இருக்கும், ஃபஸ்ட்டு 2 நம்பருடைய கூடுதல் வந்து 156 இருக்கும். அடுத்ததா மூன்றாவது எண்ணுடைய கூடுதல் வந்து மூன்றாவது நம்பர் என்ன கொடுத்தாங்க 104 சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் 4th நம்பர் ப்ளஸ் 5th நம்பருடைய மதிப்பு, இது எல்லாம் சேர்ந்தது எவ்வளவு 655. அப்போ 4th நம்பர் அப்புறம் 5th நம்பருடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அது x + yன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இது எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய்னு வச்சுக்கலாம். அப்போ x + yயோட மதிப்பு என்ன வரும் 655 மைனஸ் இந்த 156 104 எவ்வளோ வரும் 260. 260ஓட 260 வந்து கழிச்சிங்க அப்படின்னா 260 கழிச்சிங்கன்னா என்ன வரும் 395ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க x + yயோட மதிப்பு வந்து 395. அப்படின்னா அதோட ஆவரேஜ் என்ன வரும், ஆவரேஜ் ஆஃப் x + y ஈக்குவல் டு ஆவரேஜ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா x + y அப்பான் 2. அப்போ 395 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 197.5தான் அதோடைய சராசரி. கடைசி 2 எண்களுடைய சராசரி வந்து 197.5. அடுத்து ஏ வந்து a 250 meter long train overtakes a man moving at a speed 7 km in the same direction. Wow, yes. In 36 seconds, how much time it will take this train to completely cross 415 meter long train moving in the opposite direction at a speed of 82 km/h. ஒரு ட்ரெயின் இருக்குது 250 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின். சரிங்களா? 250 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மனிதன் போய்கிட்டு இருக்கான், அவனுடைய சேம் டைரக்ஷனில் போகிறான். அவனுடைய ஸ்பீடு எவ்வளவு 7 km/h. சரிங்களா? அவன் வந்து கடக்கிறதுக்கு டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7 km/h. இவனுக்கு கடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா டைம் வந்து 36 செகண்ட் எடுக்குது. அப்படின்னா இப்போது வந்து நமக்கு வந்து லென்த்து தெரியும், ஸ்பீடு ஒரு நபருடைய ஸ்பீடு இருக்குது, டைம் தெரியும். அப்படின்னா அந்த ரயிலோடைய ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது கணக்கில் என்ன கேட்குறாங்க 415 மீட்டர் உள்ள 415. இப்போது இந்த ட்ரெயினோட மதிப்பு 250 மீட்ரு. சரிங்களா? இதே சேம் ட்ரெயின்
அது இன்னொன்று 415 மீட்டர் நீளமுள்ள ஒரு சேம் ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து ரெண்டு ஒன்றை ஒன்று கடக்குது. சரிங்களா, ஒன்றை நோக்கி வருது அப்படின்னா 2 ட்ரெயின் கடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்கலாம். இந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு? 82 km/h. சரிங்களா, இதுதான் வந்து கணக்கோட கான்செப்ட். அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்கே என்ன வரும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா S1 - S2. சரிங்களா, ரெண்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம் S1 - S2. அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும்? இப்போ டைம் வந்து டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 250 டிஸ்டன்ஸு வகுத்தல் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைமா. இங்கே ஸ்பீடு என்ன? ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ்னு எடுத்துக்கலாம். X - 7 km/h. சரிங்களா, 7 km/h. இது வந்து மீட்டர் பர் செகண்ட் மாற்றோம்னா 5/18 சொல்லி மாற்றுவோம். அடுத்ததா ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிடலாங்க. அது ரொம்ப எனக்கு தொந்தரவாக இருக்குது. இதை நான் புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். அடுத்ததா இது வந்து கொஞ்சம் மேலே எடுத்து எழுதிக்கலாம். இடம் பத்தாது எனக்கு. அப்படின்றப்போ இங்கே வந்து ஸ்பீடுக்கு வந்து என்ன வரும்? இதுதான் வரும். X - 7 × 5/18 சொல்லி எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ன்றது ட்ரெயினோட ஸ்பீடு. ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 210 மீட்ரு. சரிங்களா, 210 மீட்ரு, 250 மீட்ரு அது ட்ரெயினோட டிஸ்டன்ஸ். அப்பான் செகண்ட் எவ்வளவு? 36. ஸோ அடி கொடுக்கலாமா? அடி கொடுத்தீங்கன்னா 2க்கு 2 அடி ஆயிரும். இங்கே வந்து என்ன வரும்? 50 வகுத்தல் இங்கே என்ன வரும்? 25 சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 32 km/h சொல்லி கிடைக்கும். சரிங்களா, எக்ஸோட மதிப்பு 32 km/h சொல்லி கிடைக்கும். இப்போது ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. அப்போனா அது 2 ட்ரெயின் வந்து ஒன்று கடக்கிறதுக்கு வந்து என்ன வரும்? எவ்வளோ டைமிங் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 2 ட்ரெயினோட லென்த் வரும். ஸோ 250 + 415 ஈக்குவல் டு 665. சரிங்க, 625 மீட்ரு. இப்போ உங்களுடைய ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும்? ரெண்டு ட்ரெயின் வந்து ஒன்று நோக்கி போகிறதுனால ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் S1 + S2. ஸோ முதல் ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு? 32. ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 82. ஸோ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 32 × 82 ஈக்குவல் டு என்ன வரும்? 110 114. சரிங்களா, அவ்வளோதான். நமக்கு வந்து டைமிங் என்ன வரும்? 114 km/h. சரிங்களா, அப்போ அது மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும். ஸோ டைம் ஈக்குவல் டு 665 மீட்டர் அப்பான் எல்லாமே செகண்டில் தான் கேட்குறான். வகுத்தல் 114 × 5/18. 5/18 இந்த 18 வந்து அப்படியே மேலே போயிடும். சரிங்களா, வகுத்தில் 18 வந்து அப்படியே மேலே போயிடும். இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 112 13 3. அடுத்து 5 × 18 90, 6 × 108, 7 × 5 × 90, 6 × 108. ஒரே நிமிஷம், எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. 665 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஆப்போசிட் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். எஸ், அப்போ 84 114. ரெண்டு மதிப்பு என்ன வரும்? 250. இங்கே என்ன இருக்குது? 415. ஸோ 600 665 எஸ். அடுத்து 114. இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 5 எடுத்தீங்கன்னா 12 ஓரஞ்சு 5 மிச்சம் 1 16 3 15 மிச்சம் 1 15 3 15. இங்கே 133. 133 11 போகுமா? இல்லை, 133க்கும் இதுக்கு என்ன எவ்வளோ வித்தியாசம்? 19 வித்தியாசம். 19 ரெண்டாவது அடி கொடுத்தீங்கன்னா 9 அடி எடுத்தீங்கன்னா 9 9 மிச்சம் 2 வரும். ஆஹா, எங்கேயோட தப்பு பண்ணுறனே. ஒரே நிமிஷங்க. 250 + 45 9 30.
How much time will it take train completely cross 450-meter long train moving in the direction in the opposite direction at a speed of 82 km/h opposite direction ஒன்றுக்கு ஒன்று எதிர் அப்படின்னா ரெண்டே கூட்ட தான் வேணும். ஸோ 114 தான். ஸோ இதை சுருக்கினீங்கன்னா கடைசி வந்து 21 செகண்ட் சொல்லி நமக்கு கிடைக்கும் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, a wholesaler purchase goods worth 25,000. The manufacturer offers a trade discount of 10% and an additional scheme discount 5%. Calculate the net price of the goods after the both discount. ஸோ 25,000 வந்து அதோடைய பொருளுடைய விலை, சரிங்களா, மார்க்கெட் ப்ரைஸ். இது வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 90/100 90% இருக்கும். ஸோ 90/100. ரெண்டாவது வந்து அடிஷனல் ஒரு 5% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், 95/100. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 0 இங்கே ஒரு 0. ஸோ மொத்தம் 4 0 அடி ஆயிருமா. செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், 25 × 9 × 95. இதோட மதிப்பு 21375 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 25 9 எஸ் 21375 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், ஏ வந்து ஒரு பொருள் a solid sphere of diameter 6 cm melted and cast into cylinder wire of radius 0.3 cm. Find the length of the wire. ஒரு கோலத்தை வந்து உருக்குறாங்க, சரிங்களா. அப்போ கோலத்தோட பரப்பளவு என்ன இருக்கும், கோலத்தோட பரப்பளவு 4/3/r3, சரிங்களா. கோலத்தோடைய பரப்புக்கு ஃபார்முலா கோலம். அந்த கோலத்தை வந்து 6 cm விட்டமுள்ள ஒரு கோலத்தை வந்து உருக்கி வந்து ஒரு சிலிண்டரை மாற்றுறாங்க, சிலிண்டர் வயரை மாற்றுறாங்க, ஒரு உருளை வடிவத்தில் மாற்றுறாங்க. அப்போ உருளையோட மதிப்பு πr²h சமமாக இருக்கும், பரப்புக்கு சமமாக இருக்கும். அப்போது 4/3/r3 = πr²h. பைக்கு பை அடி ஆயிருமா. அடுத்து 4/3. இங்கே ஆரத்தோட மதிப்பு என்ன வரும், ஆரத்தோட மதிப்பு இங்கே டயமீட்டரோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரத்தோட மதிப்பு 3³ சொல்லி வரும். ஸோ 3 × 3 × 3 = இங்கே ஆரத்தோட மதிப்பு என்ன, 0.3 சென்டிமீட்டர். அப்போ 0.3 சென்டிமீட்டர் 3/10 சொல்லி எடுத்துக்கலாமா. 3/10 × 3/10. அந்த லென்த்து தான் வந்து இப்போ வந்து லென்த்து தான் கேட்குறாங்க. லென்த் வந்து ஹைட்டுக்கு சமமாக இருக்கும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 3க்கு 3 அடி ஆயிரும். இங்கே 3 3 3 3 3 3 இருக்குது, சரிங்களா. இந்த 2 3 அடி ஆயிரும். அடுத்து கீழே ஒரு 3 அடி ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும், ஹைட்டோட மதிப்பு 4 × 10 × 10 = 400 சென்டிமீட்டர். அதோட மதிப்பு 4 மீட்டர் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், ப்ரைஸ் ஆஃப் டிவி வந்து 55,000 போன வருடம், இப்போ வந்து 42,500 சொல்லி மாறிச்சு. அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ குறைஞ்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ப்ரைஸ் வரும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 55,000 42,500 மாறி இருக்குது, சரிங்களா. அப்போ அமௌண்ட் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 54 + ஒரு 1000, 1000 வந்து ஒரு 500 போச்சுன்னா 500. அடுத்து 54லேருந்து 42 போச்சுன்னா 12,500. ஸோ 12,500 வந்து அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு, சரிங்களா. 12,500 வகுத்தல் ஆரம்பத்தில் வந்து ப்ரைஸ் எவ்வளவு, 55,000 × 100 = என்ன வரும், 22.73% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்து கால்குலேட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டி கேட்குறாங்க. 72,000க்கு 9% வருட வட்டி விதத்தில் 12 மாதத்துக்கு, சரிங்களா. இப்போ என்னன்னா அமௌண்ட் வந்து ஹாஃப் இயர் அரையாண்டு கணக்கிடுறாங்க, சரிங்களா. அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதான், இப்போது அரையாண்டு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அரையாண்டுக்கு வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல் டைம் எவ்வளவோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும், சரிங்களா. ஒரிஜினல் டைம் என்னவோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும். ஸோ 18 × 2 = 36 months. 36 monthன்றது சமம் 3 இயர்ஸுக்கு சமமா, அவ்வளோதான். அதே இது வட்டி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை வந்து 2ஆல் வகுக்கணும், டயத்தை வந்து 2ஆல் பெருக்கணும். ஏன்னா அரையாண்டுன்றப்போ டயத்தை வந்து 2ஆல் பெருக்கணும், வட்டி வந்து ஒரிஜினல் வட்டியை வந்து 2ஆல் வகுக்கணும். அப்படின்னா 9.2%, 9.2% சொல்லி எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்போ பெருக்குனீங்க அப்படின்னா இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், அடுத்து தேர்ட் இயருக்கான வட்டி. ஸோ ஃபஸ்ட் பிரின்சிபல் எவ்வளவு, 72,000க்கு 9.2%. 2%ன்றப்போ என்ன வரும், 200 கீழே வரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பு 3,240 சொல்லி வரும். இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3,240.
3240. ஸோ மொதல் வருஷம் வந்து இந்த பிரின்சிபலுக்கு 3240 கிடச்சிக்கும். ரெண்டாவது வருஷம் என் பிரின்சிபலுக்கு 3240 கிடச்சிக்கும். மூணாவது வருஷமும் அதே 3240 கிடச்சிக்கும். ரெண்டாவது 3240க்கு 9 வகுத்தல் 200 இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 145.8ன்னு சொல்லி வரும். அப்போது மொதல் வருஷம் இந்த பிரின்சிபலுக்கான வட்டி மட்டும் கிடைக்கும். ரெண்டாவது வருஷம் என்ன கிடைக்கும்? இந்த பிரின்சிபலுக்கான வட்டி, அப்புறம் இந்த மொதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கும் 145.8. மூணாவது வருஷம் என்ன கிடைக்கும்? வட்டி எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலுக்கான வட்டி, மொதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு வட்டி 145.8, அடுத்து ரெண்டாவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு வட்டி 145.8, அடுத்ததாக 145.8 இன்ட்டு 9/200 இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6.561 சொல்லி வரும். நல்லா கவனிங்க. மூணாவது வருஷம் பிரின்சிபலுக்கான வட்டி நம்மகிட்ட எப்பயும் போல இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபலுக்கான வட்டி, மொதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கான வட்டி, ரெண்டாவது வருஷம் கிடைச்ச வட்டிக்கான வட்டி, அடுத்து இந்த துணை வட்டிக்கு கிடைச்ச வட்டியோட மதிப்பு என்ன 6.561. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா மதிப்பு என்ன வரும் 10,164 ரூபான்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 10,164 ரூபா சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு கேட்குறாங்கப்பா. இந்த மதிப்பு என்ன வரும்? ஆறு கியூபோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 216 மைனஸ் 125 ப்ளஸ் 8 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும்? இது சொல்லுங்கன்னா 8 ஸ்கொயரோட மதிப்பு 64 மைனஸ் 2 ப்ளஸ் 6. ஸோ கூட்டலை ப்ளஸில் இருக்க நம்பர் பூரா தனியாக கூட்டிக்கோங்க, மைனஸில் இருக்க நம்பர் பூரா தனியாக கூட்டிக்கோங்க. அப்படி கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 64 ப்ளஸ் 6 70 286 மைனஸ் 127. அப்போ 9 முடியும் ஆன்சர். அப்போ 253 216 ஆர் கியூப் 216 70 என்னடா இது 125 மைனஸ் 127 ஆர் கியூப் 216 125 8 ஸ்கொயர் 64 இங்கே ஒரு 6 70 276 மைனஸ் 5 ஸ்கொயர் வெறும் 25 தானே, ஏன் 125 போட்டிருக்கோம்? இதோட மதிப்பு 125 தானே வரும். அப்போ ஆன்சர் 259 தான் ஆன்சர். அடுத்து ஒரு பைப் கன்ஃபில்லர் டேங்க். ஒரு பைப் வந்து 6 மணி நேரத்தில் வந்து ஒரு டேங்க் வந்து நிரப்பணும். சரிங்களா? இன்னொரு பைப் வந்து அந்த டேங்க் வந்து 30 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணிடும். அப்படின்னா 2 பைப் வந்து சேர்ந்து வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது அந்த டேங்க் வந்து 3ல் 2 பங்கு வந்து நிரம்புறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி கேட்குறான். பைப் ஏ வந்து 6 மணி நேரத்தில் நிரப்போம், பைப் பி வந்து 30 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணும். ஸோ மைனஸ். அப்போ உங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி டேங்கோட கெப்பாசிட்டி என்ன இருக்கும்? 30 இருக்கும் எல்சிஎம். அப்போ டேங்க் ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில் நிரப்போம். சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு வந்து 5 யூனிட் வந்து நிரப்போம். டேங்க் பி வந்து எவ்வளோ காலி பண்ணணும்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 4 காலி பண்ணும். ஸோ அப்போ டேங்க் ஏவும் பியும் சேர்ந்து வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ காலி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 5 - 1 = 4 யூனிட் வந்து டேங்க் வந்து காலி பண்ணுவாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? 2/3 ஆஃப் த டேங்க் வந்து காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் சொல்லி நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. அப்போது கெப்பாசிட்டி என்ன வரும்? கெப்பாசிட்டி நமக்கு தேவையான கெப்பாசிட்டி வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2/3 × 30 = 20 யூனிட். சரிங்களா? அப்போ 20 யூனிட் உள்ள டேங்க் வந்து நிரப்புறதுக்கு வந்து A + Bக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா A + B டைம் ஆஃப் A + B = டேங்கோட கெப்பாசிட்டினா 20, நமக்கு தேவையான கெப்பாசிட்டி 2/3, அது வந்து அவங்களோட எஃபிஷியன்சி என்ன 4 = 5 ஹவர்ஸில் வந்து அந்த பைப் 2 சேர்ந்து வந்து அந்த டேங்க் வந்து 3ல் 2 பங்கு வந்து நிரப்பியிருக்கும். அடுத்து வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் when divided by 36, 45, 54 gives a remainder 3 each. இப்போ 36 அப்படின்னா 36, 45, 54 வகுக்கும்போது எந்த ஒரு எண்ணு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து 3 வந்து ரிமைண்டராக கொடுக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 36, 45, 54 இதனுடைய எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 540 சொல்லி வரும். இப்போது 540 வந்து இந்த எண்கள் எல்லாத்தாலும் முழுமையாக போடும். நமக்கு என்ன தேவை? ரிமைண்டர் வந்து 3 வரணும். ஸோ +3 கூட்டிடுங்க. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 543. 543 வந்து 36 வகுத்தீங்க, 54 வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக 54 வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 3 வரும். சரிங்களா? அதான் வந்து கணக்கில் கேட்குறாங்க. ஸோ 543 ஆன்சர். அடுத்து ஒரு அமௌண்ட் 125 ரூபா வந்து 3 பேர் கையில் வந்து 5:7:3 வீதத்தில் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. இப்போ அவங்களுக்கு இடையே பெரிய இதுக்குள்ளே லார்ஜஸ்ட் அப்புறம் ஸ்மாலஸ்ட் யாருனுடைய வித்தியாசம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ? மொத்தம் வந்து 5 + 7 + 3 மொத்த மதிப்பு என்ன? 50. ரேஷியோட மதிப்பு 165 ரூபா. அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 11 ரூபா வரும்.
11 ரூபா. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? லார்ஜஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ லார்ஜஸ்ட் எவ்வளவு? 7x, ஸ்மாலஸ்ட் எவ்வளவு? 3x. சாரி, லார்ஜஸ்ட் வந்து 7 ரேஷியோன்னு வச்சுக்கலாம். 7 ரேஷியோ, ஸ்மாலஸ்ட் வந்து 3 ரேஷியோ. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 4 ரேஷியோ. ஒரு ரேஷியோட மதிப்பு 11 அப்படின்னா 4 ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 44 ரூபா சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், இதை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லி கேட்குறாங்கப்பா. போர்டு மாஸ் தியரி படி போர்டு மாஸ் ஃபஸ்ட் எந்த ப்ராக்கெட் பண்ணணும்? இந்த ஸ்மால் ப்ராக்கெட்டு, ரெண்டாவது இந்த மீடியம் ப்ராக்கெட், அடுத்ததாக இந்த லார்ஜஸ்ட் ப்ராக்கெட். சரிங்களா? இதான் வந்து ப்ராக்கெட்டோடைய ஆர்டர். அடுத்து ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணணும். இதுக்குள்ளே வந்து என்ன வரும்? வகுத்தல். 8 வகுத்தல் 2 4, 4 - 4 0. முடிஞ்சா? அடுத்ததாக இந்த இது பண்ணணும். இது எப்படி பண்ணுறது? 3 0 வகுத்தல் 3 என்ன இருக்குது? 48 வகுத்தல் 2. இதோட மதிப்பு என்ன வரும்? 24 - 0 வகுத்தல் 3 0 தான். சரிங்களா? 0 வகுத்தல் 3 0. அப்புறம் என்ன வரும்? 36 - 24 சொல்லி வரும். இதோட மதிப்பு 12 வரும். இப்போ 41 - 12 = 23 தான் ஆன்சர். சம் ஆஃப் 10 நம்பர்ஸ் இஸ் 276. ஃபைண்ட் ஆவரேஜ். இப்போ 10களோட கூடுதல் வந்து 275 அப்படின்னா ஆவரேஜ் வந்து என்ன கேட்குறாங்க? ஸோ ஆவரேஜ் வந்து என்ன வரும்? டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 10 = 27.6 ஆன்சர். அடுத்து, there are 4,182 students in a school and the ratio of the boys and girls is 23:28. Then find the number of boys in the school. ஸோ ஸ்கூலில் வந்து ஆண்கள் பெண்களுடைய விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூலுடைய மொத்த எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆண்களுடைய விகிதம் வந்து என்ன கேட்குறாங்க? ஸோ அந்த ஆண்கள் பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ எடுத்துக்கலாம்? 23x 28x சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுடைய கூடுதல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 27 30 50 51x. சரிங்களா? 51xோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 4182க்கு சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ 51xோட மதிப்பு 4182 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பாய்ஸோட மதிப்பு தான் தேவை. பாய்ஸோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 23x. ஸோ அப்போ ஒரு எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 54 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 51 4 தடவை அடி கொடுக்கலாமா? 8 தடவை அடி கொடுக்கலாம். 8 5 8 40. அப்போ 408 மிச்சம் என்ன வரும்? 102 வரும். ஸோ 82. எக்ஸோட மதிப்பு 82 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? 23xோட மதிப்பு தேவை, பாய்ஸோட எண்ணிக்கை. அப்போ 23 × 82 இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 1886. யூனிட் டிஜிட்டை பாருங்கள், 6ல் முடியணும். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. யூனிட் டிஜிட் 6ல் முடியும். ஸோ ஆன்சர் டேரெக்டாக போட்டுடலாம். அடுத்து, ரவி வந்து ஒரு கேமரா வாங்குறான். அப்புறம் 18% வந்து அவரோட ஒரிஜினல் ப்ரைஸோட கம்மியாக வந்து அமௌண்ட் கொடுத்து வந்து அந்த கேமரா வந்து வாங்குறான். இப்போ வந்து அதை வந்து 30% லாபத்துக்கு வந்து விற்கிறான். அந்த பொருள் ப்ரைஸ் ஹி ஹேட் பெய்ட். அவன் எவ்வளோக்கு வாங்கினானோ அதுக்கு வந்து 30% வந்து அதில் வந்து 30% லாபம் வச்சு விற்கிறான். இப்போ வந்து ஹவு மச் வாஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஏன்ட் பை ரவி ஆன் தி ஒரிஜினல் ப்ரைஸ். ஒரிஜினல் ப்ரைஸில் வந்து அவன் வந்து எவ்வளோ வந்து லாபம் வந்து வாங்கியிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது கணக்குப்படி பொருளோட விலை வந்து 100%. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? 18% வந்து கம்மியாக வச்சு அந்த பொருளை வாங்குறான். 18% கம்மியாக வச்சு அந்த பொருளை வாங்குறான். அப்படின்றப்போ அவன் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்? 82 ரூபாய்க்கு வாங்கியிருப்பானா? 82 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். இப்போது இதுல இருந்து என்ன பண்றான்? 30% லாபம் வச்சு விற்கிறான். அப்போ 82லேருந்து 30% ப்ளஸ் 30% வந்து வச்சு லாபம் வச்சு விற்கிறான். அப்படின்னா எவ்வளோ வரும்? விற்பனை விலை வந்து எவ்வளோ வரும்னா 106.6. இப்போ வந்து நம்ம என்ன கேட்குறாங்க? ஒரிஜினல் ப்ரைஸில் வந்து அவனோட லாபம் வந்து என்ன கேட்குறான்? ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? 100. ஸோ 100க்கும் 106க்கு எவ்வளோ வித்தியாசம்? ப்ளஸ் 6.6% வந்து அவனுக்கு வந்து லாபம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேட் percentage per annum 4,800 amounts 5043 in 2 years when it is compounded yearly. 2 வருஷத்தில் 4800 ரூபாய் வந்து 5403 சொல்லி மாறுது கூட்டு வட்டி கொடுக்கும்போது. அப்படின்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்க. ஸோ 2 வருஷத்தில் கூட்டு வட்டி. ஸோ அமௌண்ட்டு அப்பான் பிரின்சிபல் எவ்வளவு? 4800. அமௌண்ட் எவ்வளவு? 5043.
சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? இங்கே 3 9 இங்கே 8 12. ஸோ 3ஆல் கண்டிப்பாக வகுப்படும். 3ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 1 3 3 மிச்சம் 2 6 3 18 மிச்சம் 2 8 3 24 1. இங்கே 3ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 16 00. அடுத்ததா 16 81 இங்கே 16 00. ஸோ இதை வந்து 400 441 போகுமா? 4 இருக்கலாமா? 1600. பதினாறு 8 8 40.5 இல்லையே, இது ஒன்று பண்ணுமே. 243 1800. இது சுருக்குனீங்கன்னா கடைசியில் அண்டர் ரூட் போடுவோம். அண்டர் ரூட் போட்டிங்க அப்படின்னா நம்ம கடைசியை வந்து 2.5% சொல்லி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதான் மெத்தடு. ஆனால் ஆக்சுவலாக பிரின்சிபல் அமௌண்ட் சுருக்கி கடைசியில் வர்ற வேலை வந்து இங்கே 5.2% என்ன வரும்? 1.40 சொல்லி வரணும். ஸோ 1.40 மதிப்பு என்ன வரும்? 2.5% சொல்லி வரும். எஸ், கடைசி ஆன்சர் வந்து 2.5% தாங்க வரும். இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன். அடுத்து த சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ், அதான் முதல்ல பார்த்தா அதே கணக்கு தான். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் தி ரிமைனிங் 2 நம்பர். முதல்ல 5 எண்களுடைய கூடுதல் வந்து 665. அதில் முதல் 2 எண்களுடைய கூடுதல் வந்து ஆவரேஜ் வந்து 76. அப்போ அதனுடைய கூடுதல் என்ன இருக்கும்? 2 எண்கள் வந்து 156 இருக்குமா? சாரி 152 இருக்கும். அடுத்து 3வது எண் என்ன சொல்லி கொடுத்தாங்க? 110 சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 4வது எண் அப்புறம் 5வது எண்ணுடைய இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 655 சொல்லி வரும். அப்போ A + B யோட மதிப்பு என்ன வரும்? 655 மைனஸ் 262 ஈக்குவல் டு 393 சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 393 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 196.5தான் ஆன்சர். இந்த கணக்கு மட்டும் அடுத்த ஷிஃப்ட்டில் சொல்கிறேங்க. அடுத்து நான் போன மாதிரி சொல்கிறேன். த பெரிமீட்டர் ஆஃப் an equilateral triangle is ABC. ஏபிசின்னு சொல்லி ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவோட மதிப்பு 110.2 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது 3A 3 பக்கம் சமமாக இருக்குமா? அதான் சமபக்க முக்கோணம். அப்போ 3Aவோட மதிப்பு 10.2 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும்? 3 3.4 சொல்லி வரும் சென்டிமீட்டர். இப்போ வந்து அதோட ஏரியா வந்து கேட்குறாங்க. ஏரியா வந்து என்ன வரும்? ஏரியாவோட பரப்பளவு என்ன வரும்? √3/4 A². அப்போ என்ன வரும்? √3/4 இன்ட்டு 3.4 3.54 3.4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது அடி கொடுத்தீங்கன்னா 1.7 சொல்லி வரும். 1.7 × 1.7 ஈக்குவல் டு 2.89. 17 ஸ்கொயர் 289. ஸோ 2 ஸ்தானங்கள் வச்சு புள்ளி இருக்கும். அப்புறம் √3 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2.89 √3 cm². தான் ஆன்சர். அடுத்து மந்த்லி இன்கம் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் அமித் அண்ட் கோபால் ஆர் இன் த ரேஷியோ 5:7 respectively and each saves 72,000 every month. The ratio of their monthly expenditure is 2.3. Then find the monthly income of Amit. Income equal to expenditure plus savings. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 2 ரேஷியோ. அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளவு? 72,000. (2x) எடுத்துக்கலாம் எக்ஸ்பெண்டிச்சரை. 2x + 72,000 upon 3x + 72,000 ஈக்குவல் டு அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு அவங்களோட இன்கம் சமமாக இருக்குமா? 5.7. ஸோ அடி கொடுக்கலாமா? இப்போது சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும்? 14x + 5 × 72,000. சாரி 7 × 72,000. 7 × 72,000 வச்சுக்கலாம். அடுத்ததாக 15x + 5 × 72,000 என்ன வரும்? சுருக்குனிங்க அப்படின்னா
எக்ஸோட மதிப்பு இங்கிட்டு இருக்க எக்ஸ் இந்த பக்கம் போகும், இங்கிட்டு இருக்க 5×72 இங்கே போகும். ஸோ 7/72லேருந்து 5/72 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 2/72,000 வரும். சரிங்களா? 2/72,000 வரும் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ அதோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 72னா 1,44,000 சொல்லி வரும். எஸ், 1,44,000 வந்துட்டு எக்ஸோட மதிப்பு. நமக்கு என்ன கேட்குறாங்க? அமித்தோட இன்கமோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அமித்தோட இன்கம் என்ன? 5. ஸோ 5×144 என்ன வரும்? கரெக்டாக தான் போகிறேண்ணா. 7×2 14, 5×3 15, 72, 7, 5, 5×14 144. அமித்தோட இன்கம். ஒரே நிமிஷங்க, எங்கேயோ எடுத்து தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. எக்ஸோட மதிப்பு 72,000 தானே வரணும். என்ன தப்பு பண்ணுறேன்? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் ஈக்குவல் டு இன்கம்மா? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் ஈக்குவல் டு இன்கம். ஆடி கொடுத்தீங்கன்னா 7×2 14, 7, இங்கே 3×5 15, 5. ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு இல்லையே. இன்கம் ப்ளஸ் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் 2x 3x. ஆமாம். அடுத்து அவங்களுடைய எவ்ரி மந்த் 72,000 ஈக்குவல் டு அவங்களோட இன்கமுக்கு சமமாக இருக்குமா? 5/7. ஸோ 14, 15, 5, 72,000 எக்ஸோட மதிப்பு இது. அப்போது எக்ஸோட மதிப்பு தானே 1,44,000. அப்போது அவனோட இன்கம் என்னவாக இருக்கும்? அவனோட இன்கம் 2x + 72,000 இல்லையா? சாரி. அப்போ என்ன வரும்? இது 2,88,000 ப்ளஸ் ஒரு 72,000. அதோட மதிப்பு என்ன வரும்? 78னா 88, 90, 3,60,000 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக தான். எக்ஸோட இடத்துல வேல்யூ புட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அமித்தோடைய இன்கம் 2x + 72,000. அதில் புட் பண்ணிங்கன்னா 3,60,000 சொல்லி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின். பிரேம் செல்ஸ் அண்ட் ஆர்டிகல் டு ரியா அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%. ரியா செல்ஸ் வித் ஆர்டிகல் பேக் டு பிரேம் at a loss of 20% in the transaction. பிரேம் வந்து ரியாவுக்கு வந்து எவ்வளோ விற்கிறான்? 100 ரூபா பொருளை 120 ரூபாய்க்கு விற்கிறான். இப்போது in this transaction ரியா வந்து அந்த பொருளை வந்து 20% நட்டத்துக்கு விற்கிறான். ஸோ மதிப்பு என்ன வரும்? 120 × 80/100 செல்லிங் ப்ரைஸ். ஆடி கொடுத்தீங்க அப்படின்னா 4/5 ஈக்குவல் டு 96 சொல்லிடுவோம். ஸோ 120ல் 80%ஓட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 100%. இப்போ 1% 12, 8 12 96 சொல்லி வரும். ஸோ மறுபடியும் வந்து எவ்வளோக்கு விற்றுருப்பா? 96க்கு வந்து விற்றுருப்பா. சரியா? 96க்கு வந்து இப்போ வந்து பொருள் வந்து விற்றுருப்பா. ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷனில் +20 வந்து அவனுக்கு லாபம். ரெண்டாவது ஒரு டிரான்சாக்ஷனில் 4 ரூபா கம்மியாக கொடுத்து வாங்குறான். ஸோ 4 வந்து 24 வந்து அவனுக்கு லாபம். ஆமாம், 4 தானே லாபம். எஸ், 24 அப்பான் டோட்டல் வந்து எவ்வளவு? முதல்ல ஒரு 100, அடுத்து ஒரு 120, 220 100 என்ன வரும்? இல்லையே, 200னா 12%ல் வரணும், 48%ல் வரும். பிரேம் சேல்ஸ் டு ரியா. அடடா, இந்த கணக்கு தெரியலையா? சாரிங்க, திருப்பி வாபஸில் பண்ணால் 96. ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோ வரும்? 96க்கு வந்து விற்றுருப்பான். 96க்கு விற்கும்போதில் அவனுக்கு வந்து லாபம் எவ்வளவு? மறுபடியும் ஒரு லாபம் 4 ரூபா. 4 ரூபா லாபம்னா இப்போ மொத்தம் வந்து என்டையர் டிரான்சாக்ஷன் வந்து 24 ரூபா அவனுக்கு வந்து லாபம். முதல்ல 20%க்கு லாபம், 20 ரூபா லாபம். அடுத்து 20% நட்டத்துக்கு விற்கிறான். அப்போ 96 ரூபாய்க்கு விற்றுருப்பான்.
அப்போது 100 பொருள் 96 ரூபாய்க்கு வாங்கும்போது அவனுக்கு 4 ரூபா லாபம். ஸோ 24%. 24 வந்து அவனுக்கு லாபம் எவ்வளோ? முதல்ல ஒரு 100, அடுத்து ஒரு 100ல் ஒரு 4, 200க்கு 24, 12% லாபம் இல்லைங்க. இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணுறேன். இதையும் நான் வந்து 2 கணக்கு மட்டும் அடுத்த ஷிஃப்ட்டில் சொல்கிறேன். அடுத்து ஒரு 120 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் சரிங்களா, ஒரு மனிதன் வந்து 8.5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அவன் வந்து 12 செகண்டில் வந்து கிடக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றான் சரிங்களா. அப்போது அவனுடைய ஸ்பீடு வந்து என்ன, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் வந்து என்ன சொல்லி கேட்குறான்? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 120 மீட்ரு சரிண்ணா. ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்ன வரும்? ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீடு 1 ஆப்போசிட் டைரக்ஷனால 2 கூட்டணும். ஸ்பீடு 1 ப்ளஸ் ஸ்பீடு 2 அப்போது x ப்ளஸ் 8.5 km/h சரிங்களா. இங்கே டைம் வந்து 12 செகண்ட் கொடுத்துருக்கான். அப்போது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஸ்பீடோட மதிப்பு என்ன வரும்? x ப்ளஸ் 8.5 இன்ட்டு மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றுறதுக்காண்டி 5/18 பெருக்குவோம். ஈக்குவல் டு என்ன வரும்? 120. டிஸ்டன்ஸ் வகுத்தல் டைம் என்ன? 12. ஸோ 10 ஈக்குவல் டு 2. அடுத்ததாக எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, எக்ஸோட மதிப்பு 18 × 2 என்ன வரும்? 36. 36 மைனஸ் 8.5 ஈக்குவல் டு 36 மைனஸ் 8.5 36லேருந்து 9 போச்சுன்னா 27.5ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த 2 கணக்கு மட்டும் நான் சொல்கிறேங்கப்பா. இந்த கணக்கும் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு மட்டும் அடுத்த ஷீட்டில் சொல்கிறேன். நான் போட்டு பார்த்தேன், பட் எங்கேயோ தப்பு பண்ணுறேன். எந்த இடத்துல தான் சரியாக தெரியல. சாரிங்க. தேங்க்யூ.